என்னாச்சு? என்னத்துக்குள்ள இப்படி சோகமா இருக்க? இல்ல 2 நாள் நல்ல பொங்கலுக்கு லீவ் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கல, பள்ளிக்கூடம் போறதுக்கு சங்கடமா இருக்குல. இல்ல ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லையே. பள்ளிக்கூடம் போனோமே. இல்ல 2 பேரும் பள்ளிக்கூடம் போறதுக்கு கள்ள கட்டிட்டு கிடக்கிய, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு ஓடுங்கள. இல்ல வந்தோமா இருந்தோமா ஓசில சோறு தின்னமான்னு இரு. அதை விட்டுட்டு ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. என்னல நீ அங்க இருந்து இங்க வந்து பள்ளிக்கூடம் போகாம தானே கிடக்குற? பள்ளிக்கூடத்தை காடா போட்டுட்டு தானே ஊர் வழி வந்திருக்க. நாங்க மட்டும் பள்ளிக்கூடம் போகணுமா? உங்களுக்கு தெரியும் எப்படி பள்ளிக்கூடம் போகாம இருக்கணும்னு. உன் சோழி ஏதோ அதை மட்டும் பாரு. ஆமாடா, அவன் சரியா தான் சொல்றான். நீ ஊர் வழி வந்துட்ட, நாங்களும் இங்க கடந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்குறோம். உனக்கு என்ன வாயை மூடிட்டு கம்முன்னு கிடல? இல்ல நான் உங்களுக்கு நல்லதுன்னு தான் சொல்றேன். நீங்க படிச்சாலும் பெரிய ஆளா ஆக முடியும். நான்லாம் பாரு எப்படி படிப்பேன் தெரியுமா? எங்க டீச்சர்ட்ட வந்து கேட்டு பாரு, அப்ப தெரியும். ஒரு நாள் கூட லீவே பட மாட்டேன் தெரியுமா? காய்ச்சல் அடிச்சாலும் பள்ளிக்கூடம் போயிருவேன். ஆமா, இவரு கிழிச்சாரு, பள்ளிக்கூடம் போவாரு. இல்ல காதை விட்டுட்டு தெரியாத. உன் ஊர்ல வந்து கேட்டா தான் தெரியும். சிங்கப்பட்டி ஊர்ல வந்து ஒரு நாள் டீச்சரை பார்த்து விசாரிக்கணும் இல்லையான்னு பாரு. இவர் பெரிய இவர் படிச்சு கிழிச்சிட்டாரு, எங்களை படிக்க சொல்றாரு. எங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணும்னு. பெரிய இவனா நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இரு பாத்துக்க. இல்ல லூசு பையல, நல்லா படிக்கணும் தானே சொன்னேன். என்னவும் பண்ணு, எவனும் கொண்டு வந்துச்சு. உங்க விட நான் பேசுறதே தப்பு. எங்க அம்மா சொல்லிருக்கு வாயை மூடிட்டு கம்முன்னு இருன்னு. என்ன சொன்னாங்க அம்மா? என்ன சொன்னா? அப்போ ஏன் மைனி அவகிட்ட நான் கேட்டுக்கிறேன். நீரு உமரு வேலையை பார்த்துட்டு வாயை மூடிட்டு வருவோம், சரியா? எழு சுரிச்சு எழு ரமிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? 8 மணி பல்லு அடிச்சிரும், வாங்க போவோம். ஏட்டி எனக்கு ஒரே வயிற்று வலிக்கு, அப்படியே வலி ஊசிரு போற மாதிரி வலிக்கு தெரியுமா? அவனுக்கு என்னமோ தலையெல்லாம் வலிக்கிட்டு இருக்கான். நீ போய் டீச்சர் கிட்ட சொல்லிரு, இன்னைக்கு ரமேஷும் சுரேஷும் வரமாட்டான் டீச்சர், 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிருவியா? என்னல பண்ணுது உனக்கு? இம்புட்டு நேரம் சத்தம் போட்டு அந்த பையட்ட நல்லா கத்திக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு வயிறு வலிக்கு, உனக்கு தலை வலிக்குதா? இல்ல பள்ளிக்கூடம் போறதுக்கு கள்ள பட்டுக்கிட்டு 2 பேரும் போய் பண்ணிட்டு திரியறீங்களா? கேட்டி ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். பெரிய இவன் ஆட்டம் பேசிட்டு இருக்க. நான் பள்ளிக்கூடத்துக்குலாம் இன்னைக்கு வர மாட்டேன். எனக்கு வயிறு வலி தாங்க முடியல தெரியுமா? அந்த பையல தலை வலின்னு இருக்கான். பெரிய இவன் ஆட்டம். நீ நம்புனா நம்பாட்டி போ. ஏய் சுரேஷ், நீ இன்னும் கிளம்பலையா? ஃபர்ஸ்ட் டே சரி உன் கூட ஸ்கூலுக்கு போவோமேன்னு நினைச்சேன். நீ வரலனா நான் போறேன். ஏய் இருப்பா, நாங்க ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். இல்லல இரு வர்றேன். குட்டி தள்ளி குட்டி நடுவடியில நந்தி மாடி நிக்கிற. நான் ஸ்கூலுக்கு போறேன், நீயும் வா. இல்ல என் கூட போற? ஸ்கூலுக்கு போறியா? இப்பட்ட நேரம் என்ன சொன்ன? வயிறு வலிக்கு தலை வலிக்குன்னு சொன்னியா? இப்போ அந்த பிள்ளை வந்து ஈன்னதும் அது கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேரா? பெரிய இவரு ஏட்டி யோமட்டி பிரச்சனை பண்ற. ஸ்கூலுக்கு போனாலும் தப்புங்கற, போகாட்டாலும் தப்புங்கற. என்ன டீ பண்ண சொல்ற? எப்பல அவன் வர மாட்டான், நீ போவல. என்ன முழிக்கிற? அவனுக்கு வயித்து வலி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டான். நீ கிளம்பு, இல்ல அடிச்சுடுவேன். என்னத்துக்கிட்டே இந்த பிள்ளையை துரத்துற? ஏமட்டி இப்படி நடந்துக்கிற? எனக்கு அவமானமா இருக்கு. எல்லாரும் முன்னாடி ஏமட்டி இப்படி கேவலப்படுத்துற? அந்த பிள்ளை ஆசையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட வந்துச்சு. உனக்கு அது பொறுக்காதே? ஆமால பொறுக்காது. நாங்க இம்புட்டு நாள் உன் கூடயே இருக்கிறோம், நாங்க கூப்பிடுறோம், வரமாட்டேன், வயிறு வலிக்கு, அவனுக்கு தலை வலிக்கு, லீவு சொல்லிருக்கியா அப்படின்னு அந்த பிள்ளை வந்து கூப்பிட்ட உடனே ஈனி இழிச்சுக்கிட்டு வாட்டி போவோம் அப்படிங்கிற. அப்போ நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? சும்மதி பிள்ளை வரட்டும், இன்னைக்கு உன் தோலை உரிச்சு அப்படியே உன்னை தொங்க விட சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. சரி, இவ்வளோ 2 பேர் கடந்துக்கிட்டு என் உசுரதான் வாங்குறாளுவோ. தெரியாம இவ்வளோ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். எங்க ஆட்சி அன்னைக்கே சொல்லிச்சு இந்த பொட்டச்சிய கூடலாம் சேராதலன்னு. ஓ உங்க ஆட்சி சொல்லிச்சா எங்க கூட சேராதுன்னு? அப்போ இனிமே நீ எங்க கூட சேர வேண்டாம். எங்க வீடு தேடி வாப்புலன்னு கூப்பிட வருவல்ல, அப்போ இருக்குடா உனக்கு. இரு இப்பவே போய் சுமதி கிட்ட சொல்றேன். நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. போட்டும்ல போய் சொல்லி
போறேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு. பேசாம வீட்டுல கடை வா.